இது வந்து 4x2 டைலு. கஸ்டமர் மாடல் வந்து ஷோரூமில் செலெக்ஷன் பண்ணிட்டாங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேட்கல. இவங்க கேட்டது வந்து இந்த ஒயிட் கலரை வந்து பார்த்திங்கன்னா 3 இடத்துல வேணும், பிளாக் வந்து ஒரு இடத்துல போட்டால் போதும்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து சொன்னேன், இது வந்து புக் மேட்ச் மேடம், இது வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ஜாயிண்ட் வந்து கட் ஆச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் இதை சென்டர் பண்ணிவிட்டு இந்த கார்னருக்கும் அந்த கார்னருக்கும் 6 இன்ச்சு ஒதுக்கிட்டு இதை சென்டர் பண்ணியிருக்காங்க. இது ஒட்டின டைல்ஸ் லேயர் வந்து இவர் வந்து நார்த் இந்தியன் பர்சன். பை कैसे भाई? ठीक है भाई, अच्छा है। अभी इधर में 9 इंची का पीछे कर दे दिया, 9 इंची का कर दे दिया, बीच में सेंटर आ गया। वो वेस्टेज, वो डिजाइन कैसे है? डिजाइन अच्छा है, डिजाइन अच्छा है, मस्त लग रहा है। अभी टाइल्स ऐसे डालने के लिए अच्छा है, वो पलटा करने के लिए अच्छा है। खड़े में डाला ये, ऐसे डाला तो मतलब डिजाइन कट हो जाएगा, अच्छा नहीं लगेगा फिर। अभी ये खड़े में लगाए तो अच्छा डिजाइन बन गया पूरा, वैसे डालते तो डिजाइन कट हो जाता, कट हो जाएंगे। हाँ ओके ओके, पलटा करने के लिए कैसे? ओके भाई, वो टाइल्स में बेंड आ गया क्या? अभी किधर भी नहीं है बेंड में नहीं है, वॉल नाल डालने के लिए पूरा वो बेंड आता है, थोड़ा थोड़ा आता है, पर लेकिन ऐसे वो कॉमन में बोलो भाई, वो टाइल्स में बेंड आ गया नहीं आ गया भाई? अभी नहीं है बेंड, क्या में किधर भी नहीं है, देखो बराबर हो रहा है पूरा। ओके ओके, और थोड़ा बहुत आता है तो फैब्रिक डाल के सीधा हो जाता है, ऐसा करने के लिए। ओके ओके, वो இது பூரா வந்து பார்த்தீங்கன்னா இது பிளாட்டினம் கோல்டு 208 மாடல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு பாக்ஸ் தான் பேலன்ஸ் வந்திருக்கு. இந்த 3 பாத்ரூமுக்கும் வந்து நான் தான் மெஷர்மெண்ட் எடுத்தேன், செலெக்ஷன் பண்ணிட்டாங்க. நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி பேட்டர்னில் தர மாட்டேன், ஆனால் கஸ்டமர் தான் இந்த மாதிரி ஒட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால அவங்களே இந்த மாதிரி நிற்கிற ஸ்டாண்டில் போட்டுருவாங்க. நான் எப்போவுமே படுக்கிற வாட்டத்தில் தான் கொடுப்பேன், ஆனால் இவங்க நிற்கிற வாட்டத்தில் போட்டதுனால இந்த டிசைன் பார்க்குறதுக்கும் உண்மையாக நல்லாயிருக்கு. இது ஃப்ளோரிங் டைல் பண்ணிட்டாங்க. இது வந்து தண்ணி போகிற வாட்டம் எப்படி செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து 5 அடிக்கு 2 4 6 8, இது வந்து 7 அடி ஃப்ளோரிங். ஸோ பாத்ரூம் ஃப்ளோர் வந்து ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் 2x2 போட்டிங்கன்னா தண்ணி வாட்டம் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த இடத்துல 2 தண்ணி போகிற வாட்டம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மேடாக இருக்கும். ஸோ இதை இந்த டவுன் பண்ணியிருப்பாங்க, அதை அந்த சைடில் டவுன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த தண்ணி வாட்டம் வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது நீங்கள் 1x1 டைல் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். 4x2 டைல் போடணுன்னாலே கரெக்டாக வந்து 4க்கு 8 4க்கு 6 6க்கு 4 இந்த மாதிரியெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாகும். இதுக்கெல்லாம் வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். भाई इसमें वाटर कैसे रख दिए भाई? क्या वाटर इधर से थोड़ा इधर दे दिया, हाँ, उधर से इधर आ जाएगा, इधर से उधर, वो पूरा इधर आ गया, मिडिल से इधर आ गया, मिडिल से इधर आ गया, आधा इंच इधर डाउन कर दिया, इधर से आधा इंच इधर दे दिया, ओके, उधर में 1 इंच उठा दिया, वो इधर भी उठा दिया क्या? ओके. ஸோ இந்த இடத்துல வந்து மேடு பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல டவுன் இருக்குது, அந்த இடத்துல டவுன் இருக்குது. ஸோ அந்த தண்ணி வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிடும். இந்த இடத்துலேருந்து இங்கே தண்ணி டவுன் போயிடும். இது லாஸ்ட் பாத்ரூம். ஃப்ளோரிங் கம்ப்ளீட் பண்ணுறாங்க, ஆனால் கம்பல்சரி ஸ்பேசர் வைக்கிறாங்க. ஏன்னா இது 7th ஃப்ளோர். ஃபஸ்ட் ஃப்ளோருனாலே கம்பல்சரி ஸ்பேசர் வைக்கணும். ஸ்பேசர் வச்சாங்கன்னா 100% வந்து கிரவுட் வந்து உங்களுக்கு ஃபில் ஆகும். ஃபில் ஆச்சுன்னா தண்ணி வந்து கீழே இறங்கவே இறங்காது. भाई वो स्पेसर कई को रख वो नीचे नहीं होता है, नीचे लीकेज नहीं होता है, उसमें ग्रोटिंग बढ़ जाएगा. ओके, लीकेज नहीं आ गया, ग्राउटिंग 100% फिल्लिंग हो गया. ஓகே ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி ஓட்டம் அந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து தூக்கியிருக்காங்க, அந்த இடத்துல வந்து டவுன் பண்ணியிருக்காங்க. மல்ஃபி பிளாக்கு பிட்டாசோ கோல்டு. ஸோ இது 3 இடத்துல பிட்டாசோ கோல்டு போட்டிருப்பாங்க. இது மல்ஃபி பிளாக். தேங்க்யூ பாய்.